மேற்கு வங்கத்துல பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு இருக்காங்க. முதலாவது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி தரோம் அப்படின்னும் 3000 ரூபாய் பணம் மாசம் மாசம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு தான். இதே இது தமிழ்நாட்டிலையும் நடைமுறையில இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா தான் நம்ம பாக்குறோம். ஆனா இதே பாஜக காரங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து தான் பாஜக நிர்வாகி குஷ்பு அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல 1000 2000 கொடுத்தா உடனே பெண்களுக்கு வளர்ச்சி வந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே நரேந்திர மோடி ஒரு இன்டர்வியூல பேசும்போது, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. பொதுவாகவே அவர் இலவசங்களுக்கு எதிராக தான் எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்காரு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசி இங்க ஒரு உருட்டு உருட்டிட்டு, அப்படியே வட மாநிலங்கள் பக்கம் போய் இதே திட்டங்களை எல்லாம் காப்பி அடிச்சு நாங்களும் உங்களுக்கு 2000 தருவோம் மாசம் மாசம், நாங்களும் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் பாஜக தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க போறதா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அவங்க தன்னோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த 6 மாதத்திற்குள்ள பொது சிவில் சட்டத்தை நாங்க அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாவே இந்தியா அப்படிங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடுதான். இங்க பல்வேறு மொழியை சேர்ந்தவங்க, மதத்தை சேர்ந்தவங்க, பல ஜாதிகளை சேர்ந்தவங்க, பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்னா வாழக்கூடிய ஒரு இடம் தான். இப்படி இருக்கிற இடத்துல பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கொலை செய்யறாரு, திருடுறாரு, சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு பண்றாரு அப்படின்னா, அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அது தவறுதான், குற்றம் தான். அதற்கான தண்டனை சட்டத்துல இருக்கு. அதெல்லாம் சரி, இது எல்லாமே சரியானதா தான் இருக்கு. ஆனா ஒருத்தர் என்ன மதத்தை கடைபிடிக்கணும், எந்த மத வழிபாட்டை கடைபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க மதத்துக்குன்னு தனியா அவங்க ஒரு பழக்க வழக்கம் வச்சிருப்பாங்க, அவங்க இனத்துக்குன்னு ஒரு தனியா ஒரு கலாச்சாரம் இருக்கும். இது எல்லாத்தையுமே பறிக்கிற நோக்கத்துல பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்து நான் எதை சொல்றேனோ அதைத்தான் நீ பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம். இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே பாஜக ஆட்சியில இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இதை அமல்படுத்திட்டாங்க. தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள்ல தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவரை கைப்பாவையா வச்சு இந்த மாதிரியான மக்கள் விரோத சட்டங்களை நிச்சயமா பாஜக அமல்படுத்தும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களான குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும், வேளாண் மசோதாவா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி தான் ஆதரவு தெரிவிச்சாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்கள வச்சு இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுல அமல்படுத்துவாங்க. இது நடக்காம பாத்துக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களினுடைய கடமையும் கூட.